வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டோ பிடிச்சி அனுப்புனது. அதற்கான தீர்வு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது புத்தகத்தில் கணக்குகளுக்கு விடை வேணா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம உடனே வீடியோ போட்டுடலாம். பாருங்க, அணி ஏ கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஏ மற்றும் பி இன் மதிப்புகள் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 0 வரலாம் அல்லது 0 விட பெரிய எண்ணாக இருக்கலாம். அதுதான் என்னுடைய அர்த்தம். மேலும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ எனில் ஏ மற்றும் பி இன் மதிப்பை காண்க. இந்த நிபந்தனையை நம்ம பயன்படுத்தி எதை கண்டுபிடிக்கணும்? ஏ மற்றும் பி இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்திருந்த நிபந்தனை எடுத்து எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. சரியா? ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஏ பெருக்கல் ஏ இப்படிதான் எழுதணும். ஈக்குவல் டு ஐ. ஏன்ற அணி என்ன பாருங்க, -1 1 ஏ பி. இதுதான் ஏன்ற அணி. பெருக்கல் திரும்ப ஏன்ற அணி பாருங்க, -1 1 ஏ பி. இதான் என்னது? திரும்ப ஏன்ற அணி. ஈக்குவல் டு ஐன்ற அணி என்ன அப்படின்னா அலகணி 1 0 0 1 0 1. சரி, அந்த இடத்துல 1 1 0 0 1. இதுதான் ஐன்ற அலகணி. அதாவது வரிசை 2, அதாவது 2 நிறை 2 நிறல் இருக்கக்கூடிய அலகணி ஐன்னா அந்த மாதிரி எழுதிடும். 1 0 0 1. இப்ப இடது பக்கத்து பெருக்கி இங்க சமப்படுத்துறோம்னா நமக்கு தேவையான என்ன கிடைச்சிரும்? ஏ மற்றும் பி இன் மதிப்புகள் கிடைச்சிரும். இப்போ இந்த 2 அணிகளை பெருக்க போறோம். பெருக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த முதல் அணி இருக்கு இல்லையா, அதுல எதுக்கு நம்ம கட்டம் போடணும்? நிறைகளுக்கு கட்டம் போடணும். நிறை. சரியா? ரோ. ரெண்டாவது அணியில நிரல்களுக்கு கட்டம் போடணும். காலம். இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த முதல் நிறை எடுத்துக்கிட்டு இந்த முதல் நிறை ரெண்டாம் நிறல பெருக்கணும். அதாவது இதெல்லாம் பஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பஸ் ஸ்டாப்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப முதல் பஸ் போகணும். எங்க போகணும்? முதல் பஸ் ஸ்டாப் ரெண்டாவது பஸ் ஸ்டாப் போகணும். முதல்ல முதல் பஸ் ஸ்டாப் பெருங்க. -1 -1 பெருக்குனா 1 + 1. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, 1 ஏவையும் பெருக்குனா ஏ தான். என்ன ஏ பிளஸ் ஏ. இப்போ முதல் பஸ் ரெண்டாவது பஸ் ஸ்டாப் கொஞ்சம் இடம் விட்டு எழுதணும். சரியா? பாருங்க, -1 1 பெருக்குனா -1. அதுக்கு அடுத்தது 1 பியும் பெருக்குனா பி தான். என்ன பி? பிளஸ் பி. முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டாவது பஸ் எங்க போகணும்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். இப்ப பாருங்க, முதல் பஸ் ஸ்டாப் ஏவையும் -1 பெருக்குனா என்ன வரும்? -ஏ. அதுக்கு அடுத்து பாருங்க, பியவும் ஏவையும் பெருக்குனா என்ன வரும்? பிஏ. பிஏனாலும் ஏபினாலும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, ரெண்டாவது பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். பாருங்க, ஏவையும் 1 பெருக்குனா ஏ பிளஸ் பியவும் பியும் பெருக்குனா பி ஸ்கொயர். சரியா? பெருக்கிட்டோம். ஈக்குவல் டு என்ன இருக்கு? வலது பக்கம் 1 0 0 1. இப்ப பாருங்க, சமப்படுத்திடலாமா? அதாவது A11 முதல் நிறையில முதல் நிரல் இதையும் நம்ம சமப்படுத்தலாம். அப்ப பாருங்க, therefore 1 பிளஸ் ஏ இது எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த 1க்கு சமமாக இருக்கும். அப்ப ஏ ஈக்குவல் டு 1. இது +1 இங்க வந்தா -1 மாறும். அப்ப ஏ ஈக்குவல் டு 1ல 1 கழிச்சா 0. நமக்கு ஏவோட மதிப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து எதை சமப்படுத்தலாம் பாருங்க, A12. அதாவது A12னா என்ன அர்த்தம்னா முதல் நிறை ரெண்டாவது நிரல் என்ன இருக்கு? -1 பிளஸ் பி. அதே மாதிரி ஈக்குவல் இங்க என்ன இருக்கு பாருங்க, இத ரெண்டையும் நம்ம சமப்படுத்தி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இதை கூட நீங்க சமப்படுத்தலாம், இதையும் சமப்படுத்தி கூட எடுக்கலாம். நமக்கு முதல் இது எடுத்தாலே ஈஸியா கணக்கு முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, b ஈக்குவல் டு 0. இது -1 இங்க வந்தா +1 மாறும். அப்ப b ஈக்குவல் டு 0 1 கூட்டினோம்னா 1 தான். அப்போ a மற்றும் b இன் மதிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a ஓட மதிப்பு 0, b ஓட மதிப்பு 1. கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க? a மற்றும் b இன் மதிப்புகள் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 0 வரலாம் அல்லது 0 விட பெருசா வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் நமக்கு வந்திருக்கு. a0 வந்திருக்கு, b ஓட மதிப்பு 1ன்னு வந்திருக்கு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.